அவளோட வாழ்க்கை அவ்வளவு நரகமாக போயிருக்கு. 3 பேர்கிட்டக்க 3 பேர் அவங்க கிட்டக்க இவன் சவால் விடுறான். இவன் நல்லவன் தானா, இவன் நம்மளுக்கு சரி வருவானா. ஜிண்டால் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம். அதில் பார்த்திங்கன்னா நிஜமாகவே நடந்தது. இது இப்போ தீர்ப்பு வந்துடுச்சு, அதனால் இதை பேசுகிறோம். அது எப்படின்னா, ஒரு பொண்ணு இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து வெளி மாநிலத்துக்கெலாம் போய் படிக்க போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் படிக்க போகிறா MBA ஸ்டூடெண்ட்டு. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணை ஒருத்தன் கரம் வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 3 பேர்கிட்டக்க 3 பேர் அவங்க கிட்டக்க இவன் சவால் விடுறான். இவளை நான் காதலிச்சு அவளை நான் உருக்குலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சவால் விடுறான். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விட்ட சவாலுக்காக இவன் அந்த மாதிரி அந்த பொண்ணையே நாசம் பண்ணியிருக்கான். அவள் வாழ்க்கையே நாசம் பண்ணியிருக்கான். அது எப்படி ஆச்சுன்னா, முதல்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான் ஃபேஸ்புக்கில். பெண்கள் எல்லாம், என்ன உங்களுக்கு அவ்வளவு அந்த ஃபேஸ்புக்கில் உங்கள் பெற்றவங்களுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லாத அந்த ஒரு இது எப்படி கொடுத்துருவான் இன்னொருத்தன். ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க, படிக்க போயிருக்கீங்க, அதை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எப்படி அவன் கொடுக்குற நம்பிக்கை உங்களுக்கு டக்குன்னு இதாகிடும். அது ஒரு நேரம் இருக்க வேண்டாமா? ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது அவங்கள் மேலே நம்ம கண்காணிக்க வேண்டாமா? இவன் நல்லவன் தானா, இவன் நம்மளுக்கு சரி வருவானா, அதெல்லாம் தெரிய வேண்டாமா? அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த இது அதுலேயே தெரிய வேண்டாமா? அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான் ஃபேஸ்புக்கில். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுது. அவன் அகைன் கொடுத்துட்டே இருந்திருக்கான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். இதுதான் அவளுக்கு தப்பாச்சு. அங்கே தான் பிடிக்குது அவளுக்கு கெட்ட நேரம். இவன் என்ன பண்ணுறா, ஒரு நாள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டா. இது அக்செப்ட் பண்ணாலும் அதை ரொம்ப டீப்பாக போகணுன்றது கிடையாது. ஆனால் அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அப்படியே பேசி இதுங்க லவ்வர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுங்க பேசுனது இல்லாமல் பழகிற மாதிரி ஆகும் இல்லையா. அப்போது அவன் சொல்லியிருக்கான், எப்படியா இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு மீறி கொஞ்சம் வரம்பு மீறல்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கான், நான் தான் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே, நம்ம தான் இவ்வளோ தூரம் பழகிட்டோமே, உன்னோட ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த எருமை மாடும் என்ன பண்ணியிருக்கு, அதுவும் அனுப்பிச்சது. அவன் என்ன பண்ணியிருக்கான், 3 வருஷம் அவளோட வாழ்க்கை அவ்வளவு நரகமாக போயிருக்கு. MBA படிக்க போன ஒரு பொண்ணு அவ்வளவு நரகமாக அவ்வளவு நரகமாயிருக்கு அவளோட வாழ்க்கை. அப்படியே அவன் மட்டும் அனுபவித்தது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவளை அனுபவிக்க வச்சுருக்கான். இந்த பொண்ணு ஒரு லெவலுக்கு மேலே இனி நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு அப்போ தானே தெரியுவாங்க அப்பா அம்மா, அப்போ தான் தெரியுவாங்க. அது வரைக்கும் தெரியவே மாட்டாங்க. கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ தெரியவே மாட்டாங்க. அப்போ தான் தெரியப்படுத்துகிறா, நான் இருக்க விரும்பலை அப்படின்னு அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டேயும் பேசியிருக்கா. அப்பா உடனே ஃப்ளைட் பிடிச்சி போகிறாரு, போய் செவுத்துலேயே இடிச்சுக்கிறாரு. அந்த கோலத்தில் இருக்கா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவர் லெவலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனால் அந்த பசங்க பெரிய லெவல் பசங்க, பெரிய ஆளுங்க பசங்கன்னு சொல்லி அவனுங்க கேஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கைது பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே அவங்களுக்கு கரெக்டாக ஒரு நேர்மையான
போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேஸை விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறப்போ இந்த ப்ளூ டிக் வரும், அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு. அந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸை எடுத்து இப்போல்லாம் தான் இந்த மாதிரி ஃபோன் லெவலில் நம்மளுக்கு அது எவிடன்ஸாக எடுத்துக்கிறாங்களாம். முதல்லாம் அது கிடையாது, இப்போ எடுத்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கேஸு. அது மாதிரி ஒரு இது அவங்க டச் பண்ண இதிலேருந்து அவனை பிடிச்சி அதில் அது ப்ரூஃபாக ஆகி அதை ஒருத்தவங்க லேடி சுனிதான்ற ஒரு ஜட்ஜ் விசாரித்து அவனுங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 3 பேருக்குமே 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கேஸ். இந்த ஃபோன் ப்ரூஃப் எடுத்துக்கிறது 20 ஆண்டுகள் காவல் தண்டனை விதிக்கிறாங்க. ஆனால் இது எம்பிஏ படிக்க போனது ஒரு 10ஆவதோ ஒரு சின்ன வயசு பிள்ளையோ கிடையாது, நல்லா படித்த பிள்ளை. அது போது இன்னொரு இடத்துக்கு படிக்க. ஆனால் இத்தனை வருஷம் இல்லாமல் அவள் மனசு எப்படி சலனப்பட்டுடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஒரு நிமிஷம்தான், அந்த ஒரு இதுதான். மைண்டு எல்லாம் அப்படியே ஃபுல்லும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அப்படியே அவள் வாழ்க்கையே சிதைஞ்சு போகிறதுக்கு எவ்வளவு காரணமாயிடுச்சு பாருங்கள். இது எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம ஒரு சில நேரங்களில் அந்த சலனப்படுறது தான் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும். அதனாலேயே வாழ்க்கை நாசமாக போகும். திருப்பி அதை நினச்சி 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 இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியாமல் எத்தனை பெண்கள் வாழ்க்கை இப்படி போகுது. அதில் இருந்து ஸ்டப்பனாக வெளியில் வந்தால் தான் அவங்களும் ஓரளவுக்கு போக முடியும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதி அடைய முடியும். ஒன்று விழுந்துட்டோம், பாலுங்கணத்தில் விழுந்துட்டோம், அதுலேயே சுழன்றுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், ஒன்றுமே முடியாது. அதை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்.